தொடர்ந்து பெண்களை உதாசீனப்படுத்தி பேசுகிறதுல அவங்க எப்போவுமே அதை ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர் போராட்டம் பண்ண போன கருத்து வேறு. அந்த இடத்துல பெண்களை இழிவுபடுத்தி பேசணுங்கிறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. ஏன்னா டிவிகே ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு பக்க பலமாக இருக்குது, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சில அமைச்சர்களுடைய வரலாறு யூடியூபை திறந்து பார்த்தாலே தெரியும் பெண்களோட அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி போராட்டம் நாங்கள் எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது. பெண்களை பற்றி பேசணும் அப்படின்னாலே அவங்க பயப்படணும். இன்றைக்கி பெண்களை பற்றி அவர் பேசினதுக்கு அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணியிருக்கோம். அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த போராட்டம் பண்ணியிருக்கோம். இதை அவங்க தக்க நடவடிக்கை எடுத்து தரேன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. அப்படி அதை செய்ய தவறினால் மீண்டும் போராட்டம் தொடரும். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், அவர் பேசுனது சரி அப்படின்னு அது எப்படி சரியாக இருக்கும்? எதிர்கட்சி தலைவர் அதுவும் இல்லாமல் எக்ஸ் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் இது சொல்கிறதுக்கு அவரே அசிங்கப்படணும். ஒரு பொது மேடையில் போன பிரச்சனை போராடினதுக்கு போனது வேறு. அங்கே எங்கேருந்து வந்தாங்க? இப்போ த்ரிஷா சம்மந்தமே இல்லாமல் அவங்கள இவ்வளோ கேவலமாக அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறதுக்கு கூட வாய் கூசுது. அந்த அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. இப்படி பேசினா வர அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒருத்தர் கூட அதை கண்டிக்கலை. அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். இது ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்துக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், ஒரு கருப்பு நாள் அவர் இந்த மாதிரி தெரிவித்தது. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணது மட்டும் பத்தாது, அவர் சீக்கிரம் ஜாமீனில் வெளியே வரக்கூடாது. எவ்வளோ கடுமையான சட்டம் அவர் மேலே போடணுமோ அதை போடணும். அவர் அது பேசுனது தப்புன்னு அவர் உணரணும். அதுக்கான மன்னிப்பும் அவர் கேட்டே ஆகணுன்றதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன்.